இன்றைக்கி நாட்டுக்கோழி பிச்சு போட்ட கறி தாங்க பண்ண போகிறோம். இந்த ரெசிபி நான் செகண்ட் டைம் செய்கிறேன். ஃபஸ்ட்டு வாட்டி செஞ்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால செகண்ட் வாட்டி செய்யும்போது இதை வீடியோவாக எடுத்து இந்த ரெசிபியை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எல்லாமே ஒரு ஸ்பூனுங்க. சீரகம், மிளகு, சோம்பு, அது கூட சீனி மிளகா ஒரு ஸ்பூனு, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா ட்ரையாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நாட்டுக்கோழியில் நீங்கள் பிச்சு போட்ட கறி செய்யணுன்னா லைட்டாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஆவியில் வேக வச்சு நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு நீங்கள் சதையை மட்டும் எடுத்தும் செய்யலாம். நான் நாட்டுக்கோழி பிரியாணி பண்ணேன். பிரியாணியில் இருக்க கறி இங்கே யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் அந்த கறி எடுத்து நான் பிச்சு போட்ட கறி பண்ணுறேன். நல்லா வடச்சட்டி சூடானதும் நல்லெண்ணெய் 4-5 ஸ்பூன் நிறையாவே சேர்த்திக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை சேர்த்தி தாளிச்சிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரும்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. லாஸ்ட்டாக நீங்கள் உப்பு சரி பார்த்துட்டு அப்புறமா கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்திக்கலாம். ஒரு 4-5 காஞ்ச மிளகாயும் கிள்ளி சேர்த்திட்டு வெங்காயத்தை நல்லா வணக்கி விடுங்க. இந்த ஃபுல் ரெசிபிக்கும் டேஸ்ட் கொடுக்கறது இந்த சின்ன வெங்காயமும் இந்த 4-5 காஞ்ச மிளகாயோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நான் பிரியாணியில் இருக்க கறியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சதையை மட்டும் பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கிடையில் நம்ம வறுத்து வச்சதையும் நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கன் பீஸை சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் ஃபோனை ஒரு கையில் பிடிச்சிட்டே வீடியோ சமைக்கிறேங்க. அதனால் நல்லா கிளற முடியல. அதனால் ஃபோனை அப்பப்போ வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பி வீடியோ எடுக்கிறது. ஃபைனலாக தண்ணி தெளிக்கும் போது ஒரு ஆளை செட் பண்ணி கூட்டிகிட்டு வீடியோ எடுத்தேன். இதுக்கெலாம் ஆள் செட் பண்ணி தாங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லா மசாலா போட்டுட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு மொத்தமாகவே 1/2 டம்ளர் தண்ணியை லைட்டாக தெளித்து விட்டு கிளறி விடுங்க. இந்த ஃபுல் ரெசிப்பியும் ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். ஆனால் எல்லாத்தையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிக்கனில் அந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கட்டும். லைட்டாக தண்ணி தெளித்ததும் அந்த தண்ணி ட்ரை ஆகட்டும். நல்லா லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க. நல்லா அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. லாஸ்ட்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகை இடித்து சேர்த்துங்க. அது டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா லைட்டாக கொரகொரப்பாக இருக்க மாதிரியே எடுத்து சேர்த்திட்டு நல்ல ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்தி பரட்டி விட்டு நல்லா சூடான நாட்டுக்கோழி பிரியாணியோட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைங்க இந்த ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு வாட்டி செஞ்சப்போ எல்லாருக்கும் அடித்தடியாக இருந்தது. செகண்ட் வாட்டி எல்லோரும் நல்ல விருப்பமாக சூப்பராக சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக நீங்களும் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.